சாட்டர்டே நைட் ஷோ போகலாம் மூவி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வீட்ல இருந்தே ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ வீட்ல வந்து ஒரு குட்டியா ஒரு பேர்ட் வாங்கியிருக்கோம். என்னென்னா லவ் பேர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அச்சு வந்து டாக் கேட்டுட்டே இருந்தா டாக் எல்லாம் வாங்க முடியாது. மெயின்டெனன்ஸ் அதிகம்னு சொல்லிட்டு சின்ன லவ் பேர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இது பேர் குச்சி புஜ்ஜி. ஸோ அதுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு மூவிக்கு கிளம்பியாச்சு. ஸோ மூவி போகலாம் அப்படின்னே ஒரு 6:30 போல தான் பிளானே பண்ணோம். ஸோ 8:15 ஷோக்கு தான் போகிறோம். ஸோ 6:30க்கு பிளான் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துலேயே இருக்க தியேட்டருக்கு தான் பிளான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப தூரம்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம லேட்டாக தான் டிசைடே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முஃபாசா மூவி தான் போகிறோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து சர்க்கஸ் போகலான்ற பிளான் இருந்தது. ஆனால் சர்க்கஸில் இப்போல்லாம் வந்துட்டு அனிமல்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வேண்டி ஓகே மூவியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போயிட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து அச்சு 3D மூவி பார்க்க போகிறான். நானும் தான் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் 3D மூவி பார்க்குறது. சின்ன சின்ன ஷோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் 3Dயில். பட் ஃபுல் மூவி ஃபுல்லாமே வந்துட்டு இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறேன். ஸோ அந்த கிளாஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கிளாஸை கழட்டிட்டு பார்த்தா எல்லாம் பிளர்ராக தெரிஞ்சுது, அந்த மாதிரி இருந்துச்சு. அச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தா முஃபாசா மூவி. பட் எனக்கு வந்து கம்பேர் டு அந்த லைன் கிங்கை விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குள்ள சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் வெரி ஷார்ட் பீரியட்லேயே டைம் வந்து அந்த மூவி வந்து முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ரொம்பலாம் நல்லா இல்லை. ஓகே குழந்தைங்க போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ குழந்தைங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோதான்.